தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்புடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று சேலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டில் உள்ள சென்னை நீங்களாக 11 மாநகராட்சியில் உள்ள கூட்டமைப்பு தலைவர்களும் துறைவாரி சங்கத்துடைய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதான கோரிக்கை 1996ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இத்தனை பணியிடங்கள் என்று அரசு வரையறுத்து உள்ளது. அதன் பின்னர் இறந்துவிட்ட ஓய்வு பெற்றுவிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. 96இலிருந்து 2020 வரையிலே தமிழ்நாட்டில் மாநகராட்சியுடைய பகுதிகள் விரிவாக்கம் செய்த காரணத்தினாலும் பல்வேறு நலத்திட்டங்கள் காரணத்தினாலும் பல்வேறு பணிகள் கூடியிருக்கின்றன. 100 அகில இந்திய அளவிலே 100 நகரங்களிலே ஸ்மார்ட் சிட்டி தேர்வு செய்யப்பட்டதிலே தமிழ்நாட்டில் மட்டும் 12 மாநகராட்சிகளிலே ஸ்மார்ட் சிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான பணம் ஸ்மார்ட் சிட்டியில் செலவு செய்தால் கூட அதை அமுல்படுத்துகின்ற அலுவலர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. இருக்கின்றவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களை வைத்துக்கொண்டு நிறைந்த பலனை எதிர்பார்ப்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் உள்ளது. இது எங்களுக்காக மட்டுமல்ல, பணியாளர்களுக்காக மட்டுமல்ல, மக்களுக்கு சேர வேண்டிய சேவை தரமான சேவையாக செல்லாததற்கு காரணம் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. புதிய பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும், தேவைக்கேற்ப பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களை விட கீழ்நிலையில் உள்ள பேரூராட்சி பணியாளர் அரசு ஊழியர்களாக இருக்கின்றார்கள். அதே போல அரசு ஊழியர்களாக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போல மாநகராட்சி பணியாளர்களுக்கான பணி விதி 1996 ஏற்படுத்தப்பட்ட பணி விதி, அந்த பணி விதி இந்த கடந்த 24 ஆண்டுகளிலே பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டு நடைமுறை சாத்தியம் இல்லாத வகையிலே இந்த பணி விதி இருக்கிறது. உதாரணமாக ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுதி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்று இருக்கின்றது. ஆனால் நேரடி நியமனம் இல்லை என்ற காரணத்தினாலே, பதவி உயர்விலே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பெற்றவர்கள் யாரும் இல்லை என்ற காரணத்தினாலே கடந்த 96ஆம் வருடத்திலிருந்து ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் கூட பணி நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் அந்த பணி விதி, அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கின்றோம். இதே போல ஒரு 50 கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அது அரசு நிறைவேற்றி தரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழியர்கள் மீது ஒரு அன்பான அரசு என்ற நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய கோரிக்கைகளை தாய் உள்ளத்துடன் நிறைவேற்றுவார்கள். அம்மாவின் அரசு தாய் உள்ளத்துடன் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. போராட்டம் நடத்துவதாக இல்லை, முறையிட்டு பெற முடியும், இந்த அரசியலை பெற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கின்ற காரணத்தினாலே கோரிக்கை வைக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை நடத்தி இரா சீதாராமன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு. அமைக்கப்பட்ட குழு அறிக்கை கொடுத்துள்ள இந்த அறிக்கை வெளியிடவில்லை. ஊதிய குழுவிலே முரண்பாடு இருக்கிறது. முரண்பாட்டை அரசு ஊழியராக வேண்டும், பிரைவேட் கவர்மெண்ட் வேண்டும், சர்வீஸ் குப்பை சர்வீஸ் கொடுப்பது முழுமையாக மாற்ற வேண்டும், கையாள வேண்டும், அமைப்பு இருக்க வேண்டும், எல்லாமே அவருடைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இல்லை, கேஷ்லெஸ் ஸ்கீமாக இருக்க வேண்டும், தீர்மானம் வைத்திருக்கிறோம். போகிறது மேலும் செல்லக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை, ஆண்டுதோறும் பணிபூர்வு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை. பின்பற்றியாளர்களுக்கு ஒரு கப்பூஸ் கிடையாது, கழிப்பறை கிடையாது. அதை எல்லாம் கேட்டாங்க. மாநகராட்சி பணியாளர்களுடைய முன்னதாக பணியாளர்களுக்கு பின்னால் விடுதலை பணியாளர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகம் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அதே போல டெக்னிக்கலாக இருக்கின்றோம். ஒருத்தரை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகணும்னா குறைந்தபட்சம் அவருக்கு 1 வருடம் உள்ளவர். கலெக்டர் லீவ்ல போனா டிஆர்ஓ தான் கமிஷனர் இன்சார்ஜ் வருவார், கலெக்டர் இன்சார்ஜ் வருவார்.